ஏன்னா துணை முதல்வருக்கு ஒரு கோரிக்கை நீங்க சொல்லிருந்தீங்க, கோரிக்கை வச்சீங்க. சிறு படத்துக்குலாம் வந்து பேமெண்ட் கம் பண்ணணும், இந்த பாப்கார்ன் இதெல்லாம் வந்து சிஸ்டம் மாற்றணும்னு சொல்லிட்டீங்க. எப்போ கோரிக்கை வைக்க போறீங்க? டேரக்டா அவருக்கு எப்போ மீட் பண்ண போறீங்க? இப்பதான் ஒரு முதல்ல துணை முதல்வராக இருக்கும். நம்ம எங்கள் தமிழ் திரைத்துறையில் உள்ள நடிகர் எங்க குடும்பத்திலிருந்து தான் ஆயிருக்காரு. கலைஞர் குடும்பத்திலிருந்து அப்புறம் தான் முதல்ல ஒரு நடிகராக தான் அறியப்பட்டாரு. அதனால இந்த திரைத்துறையில எங்க குடும்பத்தை சேர்ந்தவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் எங்க குடும்பத்திலிருந்து ஒரு துணை முதல்வர் வந்திருக்கிறாரு. அதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அவர் துணை முதல்வர் ஆனது முதல்ல இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது நடக்கணும். முதல்ல அதுக்கு நிறைய விஷயங்களை கோரிக்கை வைக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல இந்த சிறு படங்களுக்கு சரியான தேட்டர்கள் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருமே இப்போ ஒரு பணக்காரர்கள் பார்க்க வேண்டிய இடமா தான் தேட்டர் இருக்கு. ஏழைகள், அது ஆட்டோ ஓட்டுறவங்க, கூலி தொழில் போட்டுறவங்க, ரோட்டு வேலை பார்க்குறவங்க, வீட்டு வேலை பார்க்குறவங்க, விவசாயிகள், அடித்தள மக்கள் நினைச்சா போய் படம் பார்க்கணும். அதுக்கான திரையரங்கு வேண்டும். அது இல்லாதனால தான் இன்னைக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. நிறைய சிறிய படங்கள்லாம் கூட்டம் வர மாட்டேங்குது. அதை கொண்டு வரணும். அதுதான் நான் அன்னைக்கு சொன்னேன், எப்படி ஒரு அம்மா உணவகம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஏழை பாளையங்கள்லாம் வந்து போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு உணவகம் அரசு அமைச்சதோ, அதே மாதிரி அரசு திரையரங்கம் அப்படின்னு சொல்லி ஏழை பாளையங்கள்லாம் போய் நினைச்சா ஒரு 40 ரூபா டிக்கெட்டு, ஒரு 50 ரூபா டிக்கெட்டு இந்த மாதிரி வச்சு சின்ன ஏழைகள்லாம் போய் பார்க்குற மாதிரி ஒரு திரையரங்கம் அமைக்கணும். இதுதான் இப்போ புதுசாக வந்திருக்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நாங்கள் வைக்கிற வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மனசுக்கு நிகழ்வான ஒரு படத்தை பார்த்துருக்கோம், ரப்பர் பந்து. இதில் முக்கியம் ஒன்று குறிப்பிடணும், ஒரு மனிதர் இருக்கும்போது கொண்டாடுறதை விட அவர் இறந்த பிறகு அவர் கொண்டாடினா அவர் ஒரு நல்ல மனிதர், மக்களுக்காக வாழ்ந்தது அர்த்தம். கேப்டன் விஜயகாந்த் இருக்கும்போது நிறைய கொண்டாடி கொண்டாடிக்கலாம். ஆனால் அவர் மறைந்த பிறகு அவர் இந்த படத்து மூலமாக எங்கெங்கெல்லாம் அவரை வந்து நம்ம கொண்டாட முடியுமோ, எந்தெந்த இடத்துல அவர் வந்து நம்ம தூக்கி நிறுத்த முடியுமோ அவ்வளோ உள்ள ஒரு கேப்டன் ரசிகராகவே இருந்து உள்ள கேப்டனுக்கு ஒரு சரியான ஒரு சமர்ப்பணமாக தான் அந்த ரப்பர் பந்தை நான் கருதுறேன். அப்புறம் இந்த வெற்றிங்கிறது திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வசூலை வச்சு வெற்றின்னு சொல்லிட முடியாது. எந்த படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு, மக்களுக்கு மனசு நிறைவேற்றுறதோ அதுதான் ஒரு படத்தோட உண்மையான வெற்றி. ஒரு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த ரப்பர் வந்து மனசுக்கு நிறைவா கொடுத்துருக்கு. இந்த படத்தை வந்து நம்ம அந்த உண்மையான வெற்றியை கொண்டாடுறதுல வந்து அர்த்தம் இருக்கு. அப்புறம் படத்தோட கண்டென்ட் புதுசு. அப்புறம் நம்ம கமர்ஷியல்னு படம் மட்டும்ல, அது வந்து ஒரு சரியான கமர்ஷியல் சொல்ல முடியாது. இருக்கிற கதையில எல்லா சீனும் ஒரு சீன் இன்ட்ரெஸ்ட் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் முடிஞ்ச வரைக்கும் மக்களை ரசிக்க வைக்க முடியுமோ டோட்டலாக. ஏன்னா அது வந்து படம் வந்து மக்களுக்காக, நம்ம தயாரிப்பதற்காகவோ ஒரு நடிகருக்காகவோ நமக்காக எடுத்து ரசிக்கிறது இல்லை. படம் எடுத்து அது மக்களுக்காக. அப்போ மக்கள் ரசிக்கணும். அந்த இதை முழுமையா இயக்குனர் தமிழரசன் வந்து உணர்ந்திருக்காரு. எங்கேயுமே போர் அடிக்கவில்லை, ஒரு சீன் கூட போர் அடிக்கவில்லை. எல்லா சீன்லையும் அவர் சிந்திச்சது, அவர் அக்கறைப்பட்டது, எந்த சீனும் ஒரு சீனோட போர் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு அவருடைய அந்த கவனம் அந்த திரைக்கதையில் தெரிஞ்சு.